அவங்க அடிக்கிறார். இன்னும் பாத்தீங்கன்னா சிங்கப்பட இந்த பாட்டு எல்லாம் பாட்டு இருக்கா 10 ரூபா வேலைக்கு சொல்றாரு. வாயை பொத்திட்டு இருக்க மாட்டான். எஃப்ஐஆர் பதிவு சொல்லிட்டாங்க ஹைகோர்ட்ல. இதற்கு உயர்நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி மேல டிரான்ஸ்பார்மர் ஊழல் மேல இவன் மேல ஊழல் பண்ணியிருக்காரு, சிபிஐ வழக்கு விசாரிக்கிறேன்ற ஆதாரங்கள் இருக்கு, அதனால பதிவுட்டாங்க. எஃப்ஐஆர் பதிஞ்சாலும் அரசு இல்ல. ஏன்னா சிபிஐயோட எல்லா கண்ட்ரோலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்ப என்ன சொல்லிருக்காங்க, எஃப்ஐஆர் மட்டும் போட்டு வைங்க, அரெஸ்ட் பண்ண வேணாம்னு பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் மட்டும்தான் பதிய முடியும், அரெஸ்ட் பண்ணல, பதிய முடியல, பதியல பதிஞ்சிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணல. அடுத்தது இவன் கத்துறாம பாருங்க செந்தில் பாலாஜி, டிரான்ஸ்பார்மர் ஊழல் பல கோடி. அப்புறம் பாருங்க இவங்க ஊழல் செஞ்ச இப்ப தாயக்கா என்ன கிளிஸ் என்ன புரிஞ்சு கேட்கறாங்கல்ல, இங்க பாருங்க திருப்பூர் மாவட்டம் பல இருக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஐயம்பாளையம் ஊராட்சி செயலர் கந்தசாமி ஒப்பந்தக்காரர் கதிர்வேலிடம் 30,000 லஞ்சம் பெற்றதாக கைது செய்யப்பட்டார். சரிங்களா? சர்வேயர் கைது கிருஷ்ணகிரி. என்ன இருட்டை போடாம அப்பதான் சாயம் சொல்றோம், வெடிச்சுட்டு வந்துட்டோம், என்ன விடியாச்சு இருட்ட போக்குவோம், பல இடத்துல அரசு பண்ணிருக்காங்க இந்த ஆட்சி. பிளஸ் டாஸ்மார்க்ல பல பேர் காசு எம்ஆர்பி மேல வாங்க 30 பேருக்கு மேல சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அதே மாதிரி ஒசூர்ல ஒசூர் பக்கத்துல இருக்க வேப்பனவல்லியில கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல சர்வேயர் கைது லஞ்சம். இது பாருங்க பல இருக்கு. தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆர்டிஸ்களை மாதம் யாரு இது காரணம் தாவேக்காமா கண்டுபிடிச்சு தாவேக்கா அதை பொறுப்பா பார்த்துக்கல தாவேக்காரங்க காரணம் சொல்லி நம்ம செந்தில் பாலாஜி சொல்லுவாரு, பாத்துக்கோங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல இனிமேல் சொல்லுவாரு, கண்டுபிடிச்சுதான் அவங்களே பாதுகாப்பை பார்த்துக்கன்னு சொல்லி குற்றம் சாட்டுறது நம்ம திமுக காரங்க யாரா தாவேக்காக. சரிங்களா? நான் தாவேக்காக்கு மட்டும் இல்ல, அதே மாதிரி நம்ம இப்ப நம்ம அந்த தாவே டிவிக்கு எம்எல்ஏ வந்திருக்காங்க. சரிங்களா? எம்எல்ஏ வந்து ஒரு ஸ்கூல் தெரப்பியில கட் பண்றதுக்கு முன்னாடி சின்ன முடியுமா மேல் பிரியா இருக்காங்கல்ல கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு வெளிபேர்த்தி வச்சுட்டாங்க. விளக்கணியாட்டம் அந்த வீடியோ வருது விளக்கத்துறது. அதுக்கப்புறம் சொல்றாங்க இது வந்து ஒரு பாரம்பரியமா ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் தான். அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏ நீ என்ன விளக்கண்ண மேற்கு என்ன ஐஏஎஸ் எந்த ஊர்ல ஐஏஎஸ் பெற்றிருந்தா, எந்த பால்வாடியில ஐஏஎஸ் பெற்றிருந்தா, நீ மேயர் பிரியா எம்எல்ஏக்கு அப்புறம் தான் கீழே தான் மேயர். புரிஞ்சுக்கோ, வீடியோல பக்கா தெளிவா இருக்கு. ஐஏஎஸ்க்கு அப்புறம் எம்எல்ஏ பதவி மெழுகுவர்த்தி பத்த வைக்கிட்டோம் விளக்க குத்து விளக்க, அது தப்பா சொல்ல. நீ வந்து மேயர் எம்எல்ஏ கீழே வீடியோ ப்ரொடியூஸ் பண்றாங்க, நீ வந்து 10 வருஷம் மெழுகுவர்த்தி அதில் குத்து விளக்க வச்சுட்டு உன் கையில நீ கொடுக்குற இல்ல யாருக்கு எம்எல்ஏக்கு. அப்புறம் உனக்கு அப்புறம் தான் அவங்களா அவங்க எனக்கு நான் தான் வச்சுன்னு சொல்லி சண்டை பண்ணல. உன்னை மாதிரி தற்கொலைக்கு போறது தற்கொலைங்க இல்ல, புரிஞ்சுக்கோங்க. என்ன நீங்க தான் பக்கா தற்கொலைங்க அறிவிது. அப்பதான் ஸ்டாலின் இருக்கால, யார் ஏன்டா அப்பதான் ஸ்டாலின் சொல்றேன்னா சகோதரி கமலஹாசன் நான் அந்த அப்பதான் ஸ்டாலின் தான் சொன்னான். என்ன அதே மாதிரி எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி தெரியுமா உதயநிதி ஸ்டாலின், எனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க, எனக்கு தெரியாது எவ்வளவு பெரிய ஐடி கம்பெனி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. கொஞ்சம் பார்த்து பேசுவாங்க, உங்க முதுகு பார்த்துட்டு பேசுங்க. அறிவு எடுத்துனா பேசக்கூடாது. இப்ப நம்ம டிரான்ஸ்பார்மர் ஊழல் வழக்குல நிர்மல் குமார் கண்டுபிடிச்ச ஆதாரங்களை எல்லாம் 10 ஆர்டிஸ்ட போட்டு இருந்தாங்களாம். ஆர்டிஸ்ட சுட்டிட்டு திறமையில யாருக்கு வரும்? திமுக காரனுக்கு மட்டும்தான் வரும். திமுக காரனை கேட்டீங்கன்னா அதை பொறுப்பா பாதுகாப்பா பாத்துக்க வேண்டியது. இப்ப யார் ஆட்சி அவங்க பொறுப்புன்றாங்க. ஆமா அவங்க பொறுப்பு தான். திமுக யார் பொறுப்பு? யாரு மேல குற்றம் இருக்கோ ஊழல் கண்டுபிடிச்சு யாரு அதையும் டிவிக்கு சொல்லுவீங்க. சொல்லுங்க ஏன்னா சொல்ல மாட்டீங்க, சொல்லுவீங்க. ஊழல் படம் நீங்க திருட்டு போனதை பாதுகாப்பா பார்த்துக்க வேண்டியது தாவே காய்ச்சான். ஏண்டா கொஞ்சமாச்சும் அறிவோட பேசுங்களா, லாஜிக்கோட பேசுங்க. துப்பிடுண்டா ஒரு பேருங்க. சரிங்களா? திருப்பி சொல்றாங்க அது யாரோட ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. 10 ஆர்டிஸ்ட காணாமா. அது யாரோட திறமை 10 ஆளை தூக்கிருப்பான். நான் சொல்றேன் அவன் தான் யாரோட சொல்லான்னு சொன்னா நான் சொல்றேன் திமுக காரனுக்கு தான் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை அப்ப யார் திருவிழா ஒரு சின்ன லாஜிக்கு நான் பார்க்கல. சரிங்களா? எனக்கு திருவிழா யாரும் தெரியாது. ஆனா யார் திருவிப்பானா எழுதியால் தரேன். திமுக காரன் பேர் போனா இந்த மாதிரி பக்கா தெளிவா பண்ணுவான். என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.